வெல்கம் டு மை சேனல் ஜேஎம் கம் குக்கிங். இன்றைக்கி பன்னீர் புலாவ் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஸ்பைசஸ், மிளகு, சீரகம், சோம்பு, முந்திரி பருப்பு, வெங்காயம், குடமிளகா, பச்சை மிளகா, பன்னீர், கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, மிளகாத்தூள், கரம் மசால், இஞ்சி பூண்டு. அரிசி 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு குக்கரில் ஆயில் ஊற்றி அதோட கொஞ்சம் நெய் சேர்த்து ஸ்பைசஸ், முந்திரி பருப்பு, சீரகம், சோம்பு, மிளகு, வெங்காயம், குடமிளகா, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸு சேர்த்து நல்லா வதக்குங்க. அது கூடவே மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்ச அரிசியை போட்டு குக்கரை மூடி ஒரு விசில் வைங்க. இப்போ கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றி பன்னீரை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி புலாவ் நல்லா வெந்துருச்சு. அதில் பன்னீர், ஃப்ரை பண்ண பன்னீர், கொத்தமல்லி, புதினா, நெய் சேர்த்து கிண்டி விடுங்க. இப்போ புலாவ் ரெடி ஆயிடுச்சு. சுவையான பன்னீர் புலாவ் ரெடி. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.